வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் கிளவர் சீசன் 1 எபிசோட் 27. அவங்க 2 பேரும் இருக்கிற அறையில் ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. விசட் கிங், நீங்கள் இதை பார்த்தீங்களா, எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, அங்கே இருக்கிற அவங்க ஒருத்தனை மறந்துட்டு போயிட்டாங்க, இவனை நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, மார்க்ஸ் தன்னோட கிரிமியர் யூஸ் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்கிற விசட் கிங்கோட, விசட் கிங் நீங்கள் உயிரோட இருக்கீங்களா, ஒருவேளை நான் பயந்தே போயிட்டு நீங்கள் எங்கேயாவது காணாமல் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நான் எங்கே போகிறேன், நான் இப்போ கிங்டமுக்கு வரேன் இருன்னு சொல்லிட்டு கிங்டமுக்கு கிளம்பிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லியோபோடும் ஃபியூக்லினோ 2 பேரும் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா விசார்ட்ஸுமே இந்நேரம் ஆஸ்தாங்க என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு மிமோசா வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. கோல்டன் டான்ஸில் இருக்கிற 2 பேர் நாங்கள் இருங்க கிளவர் கிங்டமில் இருக்கிற செக்யூரிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், அந்த பிளாக் புல் பையன் நினச்சாதான் கவலையாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே கவலைப்பட்டு இருக்கும்போது, நீ ஈஸியாக சாகிறவெல்லாம் கிடையாது, நீ செத்துட்டேன்னா உன்னோட அழிவு ஏன் கேளுது அப்படின்னு கிளாஸ் சொல்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஜூலியஸ் நோவாக்ரோன்னு வந்துட்டார், அதாவது விசட் கிங் வந்துட்டார். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஆஸ்தாவும் அவரும் 2 பேரும் கை கட்டிட்டு இருக்கிறாங்க. என்னை விடுங்க விசட் கிங், நாங்கள் இருந்து இப்போ நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆஸ்தா எப்படியும் உயிரோட வந்துட்டு அப்படின்னு 2 பேருமே அக்கறை காட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஆஸ்தா அப்படின்னு கிளாஸ் பறந்து ஓடி வராரு. நீ செத்துருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா, உன்னை அவங்க தூக்கிட்டு போனோன்னே அப்படின்னு கிளாஸ் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆஸ்தா அப்படின்னு மிமோசாவை ஓடி கட்டி பிடிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை அக்கறையில் கட்டி பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. திடீர்னு நேரம் தலையிலையும் கொத்துது, அதோட அக்கறை அதை கேட்டுதாம்மா. இனிமேல் நம்ம இந்த அளவுக்கு அசால்ட்டாக இருக்கக்கூடாது, கிளவர் கிங்டமாக பாதுகாக்கிறதா நம்மளோட முக்கியமான வேலையாக இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஃபியூக்லின் எப்படி இருக்கிறா அப்படின்னு விசட் கிங் கேட்குறாரு. அவர் ரொம்ப இப்போ குணமடைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் கழுத்தில் இருக்கிற அந்த டாலர் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. கழுத்தில் இருக்கிற அந்த டாலரா, அதில் ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குமே, அப்போ அதுக்கும் அந்த கல்லுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? அவங்க மிட் நைட் சன்னு கிளவர் கிங்டம் அழிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். அந்த கடலில் கூட ஏகப்பட்ட கல் அதோட இணைக்கப்பட்டிருந்தது. இது எதுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு எனக்கும் தெரியல, இது எல்லாத்துமே ஃபியூக்லினுக்கு மட்டும் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஃபியூக்லின் நம்ம கேப்டன்லேயே ஒரு சிறந்த கேப்டனாக அமைகிறான். அவனுக்கு இப்படியானதை என்னாலேயே நம்ப முடியல. அவங்களோட நோக்கம் என்ன, எதுக்கு நம்ம கிளவர் கிங்டம்குள்ளே வந்தாங்க அப்படின்னு எதுவுமே தெரியல. நாம் எல்லாருமே நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு விசட் கிங் சொல்லிட்டு இருக்கும்போதே, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சில்வா கிளம்பிட்டாரு. விசட் கிங் பேச பேச இந்த மனுஷன் இப்படி போகிறானே அப்படின்னு ஆசை யோசிக்கிறாரு. சிங்கத்தை சுரண்டி விடுறது தான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இங்கே அவங்க ஒரு கழுகை சுரண்டி விட்டுருக்காங்க. அவனோட கோவை இன்னும் இன்க்ரீஸ் ஆக கெட்டவனுக்கு தான் ஆபத்து அதிகம் அப்படின்னு சில்வாவோட பில்டப்பை விசட் கிங்கே ஏற்றி விடுறாரு. உன்னை அந்த நிலைமைக்கு ஆக்கினவனை நான் சும்மா விடமாட்டேன் ஃபியூக்லின் அப்படின்னு சில்வா யோசிச்சுக்கிட்டே கிளம்பிட்டாரு. நம்ம நாட்டை தாக்க வந்தவனுங்க எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாம் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, நீங்களும் சக்தி வாய்ந்தவங்களா ஆகுங்க அப்படின்னு விசட் கிங் சொல்கிறாரு. நானும் சக்தி வாய்ந்தவனாவா அப்படின்னு லியோபோடு செவத்தை குத்துறாரு. லியோபோடு, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு நாள் ஸ்ட்ராங்காகி காட்டுவேன், என் ஆஸ்தா ரைவல், அந்த மாதிரி நீ நானும் ஒரு நாள் ஸ்ட்ராங்காகி காட்டுவோம், அதுக்கான அடையாளம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நெத்தியில் ஒரு நெருப்பாலேயே ஒரு மார்க் வைக்கிறாரு. இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஆனால் நீங்கள் எதுக்கு அவங்க நெத்தியில் அந்த மாதிரி தழும்பு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இந்த தழும்பு ஒரு கேப்டன் என்னைக்கு தன் நாட்டுக்காக தான் உயிர் அப்படின்னு தியாகம் பண்ணுறானோ, அந்த தியாகத்தினால வர தழும்பு தான் இது அப்படிங்கிறாங்க. நீயும் நானும் தான் ஒன்றா சேர்ந்து ஸ்ட்ராங்காக போகிறோம் ஆஸ்தா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, அடப்பாவி இவ்வளோ நேரம் சண்டை போட்டு யாருன்னு கேட்குறீங்க, நான் தாண்டா லியோபோடு, நீ என்னோட ரைவல் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஃபியூக்லின் கேட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. எனிமீஸ் எல்லாமே கிளவர் கிங்டம் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் விசட் கிங் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாமே பில்டப் பண்ண வச்சிட்டாரு. அங்கே இருக்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. நம்மளோட கிங்டமில் எவனோ ஒருத்தன் நம்பிக்கை துரோகி இருக்கிறான், அவன் யாருன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கேசலில் 2 பேரும் சிக்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, கேத்ரினும் அப்படி இன்னொரு விசார்டும். அவங்கள பிடிச்சி கேட்டுட்ருக்குறாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு. நாங்கள் உங்கள்கிட்ட உண்மை சொல்லுவோன்னு பார்த்தீங்களா, எங்கள் மாஸ்டருக்காக நாங்கள் உயிரை கூட கொடுப்போம், இதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க உண்மை சொல்ல மாட்டோன்னு உறுதியாக இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே என்ன தீர்வுனா, ஃபியூக்லின் எந்திரிச்சா தான் இதுக்கு எல்லாமே என்னென்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேசலில் ரேட்ஸ் அங்கே இருக்கிற ஒவ்வொரு துணியும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆஸ்தா, டே உன்னை சும்மா விடமாட்டேன்டான்னு என் மூஞ்சிலே தழும்பு போட்டியா, உன்னை நான் கொன்று என் ஆர்மியிலே உன்னை இணைக்க போகிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. டேய், நான் உன்னை கொள்றதுக்கு விடமாட்டேன்டா, அவனோட ரிசர்ச்சுக்கு தேவைப்படும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நீ அவனை கொன்னீன்னா நான் எப்படி என்னை ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஏய் ஒரு நிமிஷம், நான் தான் அவனை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு எதுவும் கேட்கல அப்படின்னு காதை புத்திக்கிட்டாங்க. இருந்தாலும் ரிசர்ச் லேபில், ஆஸ்தா நீ என்னோட ஸ்லைமுக்குள்ளே இருக்கும்போது உன்னோட பிளட் சாம்பிள் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், நான் இதை வச்சு என்னென்னமோ பண்ண போகிறேன் அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் ஒருத்தர் வந்துருப்பார் பார்த்தீங்களா, அவரை காட்டுறாங்க. லியோபோடோட தன்னோட டாலரை வச்சுக்கிட்டு கையில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவரோட கை ரொம்பவே ஸ்கின்னியாக எலும்பு கூட இருக்குது. விசட் கிங் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன் ஆகிட்டான்ல, இனிமேல் நம்ம கிளவர் கிங்டம்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்னு பின்னாடி இருக்கிற சொல்ல, பரவாயில்ல, நாம் எல்லாருமே நம்மளோட படையை உருவாக்கி நமக்கான ஒரு நகரத்தை உருவாக்கிக்க வேண்டியதா அப்படின்னு அந்த வில்லன் சொல்கிறாப்புல.
இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நகரத்துக்குள்ளே என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்கிறாங்க. இந்தாங்க என்னை காப்பாற்றினதுக்கு பரிசை இது வச்சுக்கோங்க அப்படின்னு கப் கேக் கொடுத்துட்டு போகிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிளம்புனதுக்கப்புறம் அந்த கப் கேக்கை வந்து ஒரு கை வந்து பிடுங்குது. யாருன்னு பார்த்தா சார்மி வந்து கேக்கை பிடுங்கி சாப்பிட்ருக்குறாங்க. சார்மி நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கிறாங்க. இந்தாங்க அதை கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கேக்கை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. வா இந்த கேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விடு, முதல்ல நீ எப்படி என் கோட்டைக்குள்ளே வந்த அப்படிங்கிறாங்க. தோ இப்படித்தான் வந்த அப்படின்னு ஒரு காட்டன் பால் மாதிரி கிரியேட் ஆகி ஆஸ்தாவோட ஹூடிக்குள்ளே வந்து பூந்துட்டார். நீ இப்படித்தான் வந்தையா, நீ இப்படிலாம் வந்திருக்கே கூடாது அப்படிங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அங்கே மேலே வந்து கிளாஸு யூனோ எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க. யூனோ பொடியா உன்னை நான் ஒரு நாள் தோக்கடிக்க போகிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. அட என் சாப்பாட்டை காப்பாற்றின இளவரசன் இங்கே தான் இருக்கிறானா அப்படின்னு சாமி பேசும்போது வந்து என்கிட்ட சண்டை போடுறா நீ அப்படிங்கிறாங்க. சரி சண்டை போடணும் தானே, இப்போ சண்டை போட்டால் போச்சு அப்படின்னு தன்னோட கிரிமையை யூஸ் பண்ணி பெரிய கழுகை ஒன்று அனுப்புகிறாரு. அதை ஆஸ்தா வந்து எப்படியே தடுத்துட்டாரு. தன்னோட வால் எடுத்து ஸ்லைஸ் பண்ணுறாரு. அந்த கழுகு அப்படியே போயிடுச்சு. ஆடா பாவி என்னடா பண்ண நீ அப்படின்னு கிளாஸ் வாயை பிறந்துட்டாரு. இவன் நம்மளை கொல்ல பார்க்குறான், உனக்கு எதிரி இருக்கக்கூடாதுன்னு இப்படி கொல்ல பார்க்குறாடா யூனோ அப்படின்னு யூனோ புடிச்சு திட்டிகிட்டு இருக்காரு. ஓ இதுதான் காதல் அடிபடுறதா அப்படின்னு சாமி வந்து கீழே விழுந்துட்டாங்க. கிளாஸ் கூப்பிட யூனோ கிளம்பிட்டாரு. யூனோ உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ஆகிட்டான் அந்த சண்டை போட்டதுக்கப்புறம் அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஃபேரிடேல் பொண்ணு வந்து அது யூனோவோட கழுத்துலேயே தான் கொண்டுட்டு இருக்காங்க. ஆஸ்தா நானும் உன்னமலேயே ஒரு நாள் ஸ்ட்ராங் ஆகும் பாரு, நாம் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. யூனோ நான் கண்டிப்பாக ஒரு நாள் பலசாலி ஆகும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் புல்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இவங்க எல்லாருமே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட மிஷின் ரொம்பவே சூப்பராக இருந்ததில்ல அப்படின்னு ரியல் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் பார்த்தியா ஏன்டா டே ஷாக்கு வாங்கினது உனக்கு சந்தோஷமாக இருக்குதா, எனக்கு தாண்டா அது பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் மிஷின் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறாங்க. நான் வந்து நாட்டை காப்பாற்றினதில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஆஸ்தா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் மரியாதை கொடுங்க ஆஸ்தாவுக்கு, ஏன்னா அவன் வந்து உங்களை விட பெரியவனாயிட்டான் இப்போ அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க யாமி, அவன் எப்படி எங்களை விட பெரியவன் ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாமிக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சாமியால் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்டார் கிடச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மேக்னா வாயை பிளந்துட்டாரு. ஏன்னா கீழே விழுக போன அந்த கேத்ரீனை சாமி வந்து பிடிச்சி அது மாற்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு கேப்டன் யாமி வந்து சாமி வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபியூக்லின் எந்திரிக்க மாட்டாருன்னு எனக்கு கவலையாகவே இருக்குது கேப்டன் யாமி அப்படிங்கிறாங்க. பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்காத, ஃபியூக்லின் அப்படி ஒன்றும் சாவரம் இல்லை, ஒரு நாள் எந்திரிப்பான் பாரு, அவன் வந்து சாவர ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறாங்க. சரி நீ போய் தூங்க அப்படிங்கிறாங்க. கேப்டன் யாமி என்ன சொல்கிறீங்க, நான் போய் எல்லாம் தூங்க மாட்டேன், இப்போ நான் போய் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ட்ரைனிங் எடுத்து கிழிச்சது போதும் போய் தூங்குற அப்படின்னு நோயல் சொல்கிறாங்க. நோயல் நீ கூடவா அப்படிங்கிறாங்க. திடீர்னு அங்கே ரியல் வந்ததுக்கப்புறம் ஆஸ்தா நீ நானும் மிக்சருக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க. போய் வேலையை பாரு அப்படின்னு கேப்டன் யாமி சொல்கிறாரு. யாமி நீங்களே என் கூட வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. மிக்சர்னு என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டிங் போகிறது தான் இதில் வந்து மிக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை புது வீடியோ சந்திக்கிறேன். until then bye from Harry's voice.